Hi friends, welcome to SS Collection. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா ஐம்பொன் பேங்கிள் எப்படி க்ளீன் பண்ணி யூஸ் பண்றதுன்றத காமிக்க போறேன். एक्चुअली என்னன்னா எல்லாரும் ஐம்பொன் பேங்கிள் வாங்கி போட்டதுமே என்ன பண்ணுவாங்க கருப்பாயிடும். கருப்பானதும் என்னது அது இப்படி கருப்பாயிடுச்சுன்னு சொல்லிட்டு இத யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனா இது வந்து க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணோம்னா கோல்ட் மாதிரி டெய்லி பளபளன்னு இருக்கும். ரொம்ப ஈஸி மெத்தட், நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. அதுல ஒரு 4-5 மெத்தட் நான் சொல்றேன். இப்போ ஐம்பொன் பேங்கிளை எப்படி க்ளீன் பண்றதுன்றத நான் காமிக்க போறேன். வாங்க பார்க்கலாம். இப்போ நான் பேங்கிள் க்ளீன் பண்றதுக்கான ஒரு சில பொருட்கள் வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் லெமன், புளி, விபூதி, சோப் சொல்யூஷன், பீதாம்பரி பவுடர். பீதாம்பரி பவுடர் என்ன அப்படின்னா பூஜை சாமான் கழுவுறதுக்காக நம்ம பூஜை சாமான் வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற அந்த பவுடர். இதை வச்சு இதை க்ளீன் பண்ணி எப்படி வந்து பளபளன்னு ஆகுதுன்னு உங்களுக்கு காமிக்க போகிறேன். இப்போ பாருங்கள். ஜஸ்ட்டு விபூதி வச்சு தேய்க்கிறேன், வேறு எதுவுமே பண்ணலை. விபூதி வச்சு பேங்கில் க்ளீன் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சமாக தண்ணி போட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வெறும் பேங்கிள் வந்து இப்படி க்ளீன் பண்ணாவே போதும். இங்கே பாருங்கள், இப்படி பளபளன்னு ஆயிடுச்சு பாருங்கள். வேறு எதுவுமே ஆட் பண்ணல, ஒன்லி விபூதி தான். இங்கே பாருங்கள், இது ஜஸ்ட்டு விபூதியால் க்ளீன் பண்ணது. அதில் இருக்கிற எல்லா இதுவும் போயிடுச்சு. பாலிஷ் போட்ட மாதிரி நல்ல ஓல்டு கோல்டு மாதிரி அழகாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த பீதாம்பரி பவுடரை யூஸ் பண்ணி எப்படி க்ளீன் பண்ணுறேன்னு காமிக்கிறேன். விபூதி எப்படி தேய்ச்சனோ அதே மாதிரி தான் தேய்க்கப்புறேன், வேறு எதுவும் கிடையாது. நம்ம சாமாங்க தேய்ப்போம்ல அதே மாதிரி தான், வேறு எதுவுமே இல்லை. இப்பயே பாருங்கள் எப்படி பளபளன்னு ஆயிடுச்சு. இப்போ நான் சோப் சொல்யூஷன் வச்சு எப்படி க்ளீன் பண்ணன்றதை உங்கள்கிட்ட காமிக்க போகிறேன். இங்கே பாருங்கள், க்ளீன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், எல்லா பேங்கிளையும் ஒன்று ஒன்றா எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு வெறும் சாதாரண தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ எவ்வளோ பளபளன்னு இருக்குன்னு பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் உங்களோட பேங்கிளை வாங்கி லைஃப் டைம் கேரண்டியோட டெய்லி க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் உங்களுக்கு எதனா டவுட் இருந்ததுன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ், நிறைய நியூஸ் தெரிஞ்சுக்கணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.